students, இன்னைக்கு வீடியோல நம்ம stateboard +1 accountancy subjectல 5th chapter trial balance உடைய exercise sums பார்க்க போறோம். நான் உங்க host, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். First sum, prepare a trial balance with the following information. இப்போ உங்களுக்கு names of the accounts கொடுத்திருக்காங்க. அது what are all the items having the debit balance and credit balance அப்படினு பார்க்கலாம். இங்க பாருங்க, first one வந்து purchases. Purchases means what is the balance, one of the expenses for the business. So debit balance, having the debit balance. Then bank loan. Bank loan நால one of the liability. It is a liability of the business. Bankல இருந்து loan வாங்கிருக்காங்க. It is to be repaid with the interest. So it is one of the liability. All the liabilities and incomes, gains having credit balance. All the assets and expenses having the debit balance. இந்த ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமா டெபிட்ல போடலாமா கிரெடிட்ல போடலாமான்றது. Then debtors. Debtors means what is that? It is the asset. Payments are expected to be received from them in the future. கடனாளி இப்போ பிசினஸ் வந்து பொருளை சப்ளை பண்ணியிருக்குது, ஆனா காசு அதுக்கான பைசாவை வாங்கவே இல்லை, ஃபியூச்சர் டேட்ல வாங்கிக்கும். அதனால இட் இஸ் த அசெட். அதை டெபிட்ல போட்டுரும். 1,50,000. ஸ்டாக் இஸ் த அசெட். 35,000. அது டெபிட் பேலன்ஸ். ஆல் த assets and expenses having the debit balance. Sales one of the income for the business. அதனால அது credit balanceல போடணும். Creditors, கடனீந்தோர் இல்லையா, அவங்க வந்து credit balance. It is a liability. Creditors means what is a liability. அவங்க கிட்ட இந்த பிசினஸ் கடன் வாங்கியிருக்கு, அதை இன்ட்ரெஸ்டோட திருப்பி பே பண்ணணும். ஸோ liability, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனால அது credit balance. Cash one of the asset of the business, 90,000. அதனால debit balance. Capital one of the investment liability, isn't it? இப்போ ஓனர் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ்ல, அதை இன்ட்ரெஸ்டோட அவர் பே பண்ணணும் இல்லையா, அதனால அது கிரெடிட் பேலன்ஸ். இப்போ பாருங்க, டெபிட் எந்தெந்த ஐட்டம், கிரெடிட் எந்தெந்த ஐட்டம்னு அப்ளை பண்ணிடணும். இந்த சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ல எல்எஃப்னா அது வந்து உங்களுக்கு இல்லை, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது தான் பேஜ் நம்பர் போடணும். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி செல் ஷுட் பி ஈக்குவல் அமௌண்ட் டோட்டல் வரணும். அப்போதான் இந்த சம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இட் இஸ் கரெக்ட். இப்போ பாருங்க, டோட்டல் பண்ணால் டெபிட் சைடு 3,75,000, தென் கிரெடிட் சைடு 3,75,000. ஸோ தி சம் இஸ் tallied. ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்க. Prepare the trial balance from the following information. இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க? அக்கௌண்ட்ஸ், பேங்க் லோன் 2 lakhs இருக்கு, பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள், ஸ்டாக், கேபிட்டல். இப்போ பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, லயபிலிட்டி. ஸோ கிரெடிட் பேலன்ஸ். பேங்க்ல இருந்து பிசினஸ் கடன் வாங்கியிருப்பாங்க, அது இன்ட்ரெஸ்டோட திருப்பி கட்டணும். ஸோ கிரெடிட் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா என்னன்னா, this amount, it is one of the liability. Amount to be payable to the suppliers in the futures. Payable அப்படின்ற வேர்ட்லயே இருக்கு பாருங்க. It is the liability to pay the suppliers or others. So 1 lakh இது credit balance, one of the liability having the credit balance. Stock வந்து one of the asset, அதனால அது debit balance. Then capital one of the liability, அதை கிரெடிட் சைட் போட்டுறோம். பர்ச்சேசஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ், அது டெபிட். சேல்ஸ் இன்கம் ஃபார் த பிஸ்னஸ், ஸோ அதை கிரெடிட் பேலன்ஸாக போட்டுறோம். டெட்டார்ஸ், கடனாளிகள் 4 lakhs, அவர் த டெபிட் பேலன்ஸு. டெட்டார்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் தட்? Debtor mean it is an asset, payments are expected to be received from them. அவங்க கிட்ட இருந்து ஃபியூச்சர்ல ரிசீவ் பண்ணிடும் பிஸ்னஸ் கேஷை, அதனால அதை அசெட்ல போட்டுடுறோம். ஏன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க ஃபியூச்சர் டேட்ல. தென் பேங்க், பேங்க்னாலே பேங்க் அமௌண்ட் இஸ் அவைலபிள் இன் த அக்கௌண்ட்னு அர்த்தம். ஸோ டெபிட் பேலன்ஸ் அசெட்.
இப்போ டெபிட் சைடு ஆட் பண்ணா 8,50,000, கிரெடிட் சைடு ஆட் பண்ணா 8,50,000. சேம் அமௌண்ட் will come. So the sum is tallied. Okay. Then third sum பாருங்க. Prepare the trial balance from the following balances of Chandra Mohan as on 31st March 2017. இப்போ சந்திரமோகன்றவருடைய பிஸ்னஸ், அதனால இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சந்திரமோகன் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டேட் போட்டுட்டு, இப்போ முன்னாடி சம்லாம் வெறும் ட்ரையல் பேலன்ஸ் வந்து இதில் நேம் கொடுத்து அவரோட பிஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த புக்ஸ் ஆஃப் சந்திரமோகன் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ பாருங்க கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஐட்டம் இட் இஸ் லைபிலிட்டி, ஸோ கிரெடிட் பேலன்ஸ். டிராயிங்ஸ்னா என்ன, பர்சனல் யூஸுக்காக ஓனரே கேபிட்டல் இருந்து எடுக்கிறது. அப்போ டிராயிங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ். ஆல் த அசட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஹேவிங் த டெபிட் பேலன்ஸ். லோன் பாரோடு பண்ணியிருக்காங்க பேங்க்ல இருந்து, அப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. லோன் பாரோடு இஸ் த லயபிலிட்டி. பாரோ பண்ணியிருக்காங்க, அது இன்ட்ரெஸ்டோட பேங்க்குக்கு என்ன பண்ணணும், பே பண்ணணும் இல்லையா, அதனால இட் இஸ் அ liability. All the liabilities incomes having the credit balance. Okay, drawings is expenses. So having the debit balance. Sales வந்து automatically income for the business, அதனால அதை கிரெடிட் பண்றோம். சேல்ஸ் பண்ணும்போது கேஷ் தானே பிஸ்னஸ்குள்ள வருது, அதனால அதை கிரெடிட் பண்றோம். பர்ச்சேஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பேலன்ஸ். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் பார்த்தோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா வாட் இஸ் த மீனிங், த அமௌண்ட். இது பாருங்க, an overdraft means less you borrow more money than you have in the account. இப்போ பிசினஸ் உடைய அக்கௌண்ட்ல ஒரு 10 lakhs தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 10 lakhs பிசினஸ் உடைய டெவலப்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு தேவைப்படுது. பேங்க் வந்து அந்த 10 lakhs ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னதான் உங்ககிட்ட அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டை இல்லைன்னா கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை அவங்க பே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவங்க நல்லா ரன் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இன்ட்ரெஸ்டோட அப்படின்னு நம்பிக்கையின் பேரில் அவங்க அமௌண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம், பேங்க் ஓவர் டிராஃப்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லயபிலிட்டி இஸ்ன்ட். அவங்களுக்கு திரும்பி இன்ட்ரெஸ்டோட பேங்க்குக்கு கட்டணும் இல்லையா பிஸ்னஸ்ஸு, அதனால இது லயபிலிட்டி சைடு வரும். லயபிலிட்டி, அதனால கிரெடிட் பேலன்ஸாக இதை ட்ரீட் பண்ணணும். Then motor car, it is one of the asset, so debit balance, having the debit balance. General expenses நாலே debit balances தான். All the assets and expenses having the debit balance. Building one of the asset, so 1,10,000 is the debit balance. Stock also asset 16,200. Total பண்ணா debit side 1,90,700, credit side 1,90,700. Same amount will come. So sum is tallied. இப்போ fourth sum பாருங்க. Prepare the trial balance from the following balances of Babu as on 31st March 2016. இப்போ பாபுன்ற அக்கௌண்ட், அப்போ அதனால இந்த புக்ஸ் ஆஃப் பாபு ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருக்காங்களா 30/3/2016. சம்ல என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ பர்சனோட நேமு, அப்புறம் டேட்டு ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டிருந்தோம். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்லாம். இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பாருங்க. கேஷ் இன் ஹேண்டுனால ஒன் ஆஃப் த டெபிட் பேலன்ஸ் அசெட் இந்த பிஸ்னஸ் isn't it? அசெட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதனால டெபிட் பேலன்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ் பற்பல கடனாளிகள், அதனால அவங்க த அமௌண்ட் வில் பி பெய்ட் இன் ஃபியூச்சர், அதனால அதை அசெட்ல போடுறோம். அவங்களுக்கு கடனாளிகள் வந்து திரும்பி பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க பைசா கொடுக்காம, ஆனால் ஃபியூச்சரில் பே பண்ணிடுவாங்க, அதாவது அசெட்ல மீன் பண்ணுறோம். பில்ஸ் ரிசீவபிள், இந்த ரிசீவபிள்ன்ற வேர்ட்லேயே இருக்கு பாருங்க, அது இந்த அமௌண்ட் வில் பி collected. The bills receivable, it is an asset. The money would be collected at a specific future date. Future date money will be collected under the document. Bills receivable வச்சு money collected, அதனால அது அசெட்ல போறோம். அதே பேயபிள்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அது கிரெடிட்ல வந்துடும்.
sundry creditor, sundry means பற்பல நிறைய கடனீந்து அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 11,800, that is the credit balance, one of the liability of the business. Salary அப்படினாலே expenses for the business, அதனால all the expenses having the debit balance. Bad debts one of the loss, so 200 வந்து debit balance. All the expenses, losses having the debit balance. Opening stock அது வந்து asset, அதனால debit balance. Capital one of the responsibility, liability, credit balance. Purchases, expenses, debit balance. Sales வந்து income for the business, அதனால credit balance. So டோட்டலா ரெண்டு சைடு ஆட் பண்ணா 86,800 வந்து டேலி ஆயிடுச்சு இந்த சம். Then fifth sum, prepare the trial balance from the following balances of Rajesh as on 31st March. இது வந்து பாருங்க March 2017 சொல்லிருக்காங்க. In the books of Rajesh trial balance as on 31st March 2017. Bills receivable, first item என்னது bills receivable நால one of the debit balance asset. அமௌண்ட் எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல ரிசீவ் பண்ணிடுவாங்க, கலெக்ட் பண்ணிடுவாங்க, அதனால அது டெபிட் பேலன்ஸ். பேங்க் சார்ஜஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அதனால இந்த டெபிட் பேலன்ஸ். கன்வேயன்ஸ் சார்ஜஸும் எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னா இன்கம் ஃபார் த பிஸ்னஸ், அதனால கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட் அசெட், அது டெபிட் பேலன்ஸ். டிராயிங்ஸ்னா ஒன் ஆஃப் த expenses. Drawings-na the owner take the amount for the personal use in the capital, அதனால அது expenses, loss அது மாதிரி வச்சுக்கலாம் ட்ரீட்மெண்ட். 7,000 அதை டெபிட் பேலன்ஸில் போட்டுக்கணும். sundry debtors அது வந்து டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள், பேயபிள்ன்ற வேர்ட்லேயே பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால அது கிரெடிட் பேலன்ஸ். liability, capital liability 25,900. இப்போ ரெண்டு சைடு ஆட் பண்ணால் 39,200, 39,200 டேலி ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 1 to 5 எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.